ஹாய், திஸ் இஸ் இர்ஷத் ஹியர். ஸோ போன வீடியோவோட கண்டினியூவேஷன் அப்படின்னே இதை சொல்லலாம். இன்னும் சில படங்கள் இருக்குது, அதையும் வந்து ஒரு ஷார்ட்டான ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். ஸோ த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு தான் தோணுச்சு. லைக் வி ஹேட் லைக் வி ஹே நம்மளோட சைல்டுஹுட்லேயே வந்து நம்ம பார்த்து ஃபேசினேட்டான ஒரு படம், ஆர் லைக் நம்ம பார்த்து சினிமாவை லவ் பண்ண வச்ச ஒரு படம் வந்து ஜுராசிக் பார்க்காக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஜுராசிக் வேர்ல்டுன்னு எடுக்கும் போதே இட் ஃபெல்ட் அ லிட்டில் ஐ ஃபெல்ட் அ லிட்டில் வரிட் என்ன பண்ண போகிறாங்களோ, ஏன்னா அதை மாடர்னைஸ் ஆக்கணும். ஸோ அதை மாடர்னைஸ் ஆக்கும்போது நேச்சுரலி நிறையா விஷயங்கள் உள்ளே கொண்டு வருவாங்க. எஸ்பெஷலி வந்து ஜீன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர் லைக் ஏதாவது டிஎன்ஏ ஸ்வாப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரியே தான் அந்த இதுவுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நிறைய டைனோசர்ஸோட ஆக்சுவலி போன பார்ட்டில் வந்து டைனோசர்ஸும் ஹியூமன்ஸும் கிட்டத்தட்ட கோ எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிற டைனோசர்ஸ் எல்லாம் அந்த இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ஒத்துக்காமல் தி ஆர் ஸ்டார்டிங் டு ஃபால். ஸோ பட் ஈக்குவேட்டரில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஐலண்டில் மட்டும் இவங்க வந்து நிறையா ஜெனட்டிக்ஸ் லைக் மாற்றி ஜீன்ஸ் போட்டு they created many dinosaurs அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதில் வந்து இந்த படத்தில் வந்து அந்த பர்பஸ் என்னென்னா லைக் டைனோசர்ஸ் அந்த ஒரிஜின் பிளட்ல இருந்து we can create a medicine for humans which can avoid heart disease or something, அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே வந்து லைக் how is it possible, or லைக் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்குள்ளெல்லாம் பெருசாக போகிறதில்ல. அது ஒரு கார்ப்பரேட் பண்ணுறதுனால அது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. ஸோ அங்கே போனோடனே இவங்க வந்து ஒவ்வொரு டைனாசரும் எடுக்கிறாங்க, அண்ட் ஒவ்வொரு டைனாசரும் அஃப்கோர்ஸ் போகும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ வருது. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஜுராசிக் பார்க்கும் ஜுராசிக் பார்க் 2வும் வந்து, அதாவது 1995 அந்த ஜுராசிக் பார்க் சொல்கிறேன். ஸோ 1995 தெரில, இந்த இயர் எனக்கு ஐ திங்க் இட்ஸ் 1995 1993 தெரில. ஸோ 1 and 2ங்கிற மாதிரி 2 பார்ட் வந்துச்சு. ஸோ அந்த பார்ட்டில் இருக்கிற சில விஷயங்களை வந்து அப்படியே எடுத்து இதில் வச்ச மாதிரியான, ஏன்னா அதுலேயும் ஒரு ஃபேமிலி இருக்கும். எஸ்பெஷலி செகண்ட் பார்ட்டில் ஒரு ஃபேமிலி போய் அங்கே மாட்டிக்கும். அந்த ஃபேமிலி வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த பார்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து அதுலேயும் வந்து எப்படி டைனோசர்ஸ் வருது அந்த மாதிரியான எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ அந்த 2 பார்ட்டையுமே வந்து குலைச்சி அடித்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே இப்போ ரீசெண்டாக வந்து ஜுராசிக் வேர்ல்டில் இருந்தும் சில விஷயங்கள் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ like it was very predictable, of course, and also like ஒரு இந்த மாதிரியான ஒரு படங்கள் பார்க்கும்போது, ஏர்லியர் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஒரு லைக் அது நம்மளுக்கு இல்லை அப்படின்னு தெரியும், அந்த அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு தெரியும். பட் அதை பார்க்கும்போது ஒரு லைக் ஒரு 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 நம்ம அறியாமையே நம்ம அறியாமலே நம்மளுக்கு அது மேலே இருக்கிற ஒரு கருணை வரும். அது ஏதோ ஒரு விதத்தில் வரும். பட் சம்ஹவ் வந்து இந்த படங்கள் வந்து அதை வந்து ரொம்ப வில்லனைஸ் ஆக்கிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஹியூமன் தான் வில்லனே, பட் சம்ஹவ் வந்து அந்த கிரியேச்சர்ஸை வில்லன் ஆக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஜர்னர் சேஞ்சில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு டைனோசர்ஸையும் ரொம்ப ஜீன் லைக் நிறையா இது போட்டு அதை
பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக பண்ணிடுறாங்க. அதுவுமே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எஸ், எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான படங்கள் அஃப்கோர்ஸ் லைக் போட்ட காசை எடுத்துட போகிறாங்க. பட் ஐ ஃபீல் தட் பீப்புள் வுட் ஆஸ்க் டு ஸ்டாப் இட் ஆர் லைக் அன்லெஸ் தே சேஞ்ச் சம்திங் ஆர் பிரிங் பேக் சம்திங் நியூ. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னர் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் இன் ஃப்யூச்சர். பட் எஸ், லெட்ஸ் சி. அண்ட் அடுத்து வந்து ஃபைனலி குடும்பஸ்தன் பார்த்துட்டேன். ஒரு வழியாக வந்து லைக் அது ஓடிடி பிளேயில் பார்த்தேன். ஸோ லைக் ஐ திங்க் அந்த வெயிட்டுக்கு ஒர்த்தான ஒரு படமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த படத்தை வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறதே மணிகண்டன் தான். அண்ட் ஒன் திங் இஸ் ஷோர் is like we have got a next generation like hero அப்படின்னு சொல்லலாம். அவர் ஹீரோ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல ஒரு லீட் ஆக்டர் கிடச்சிட்டாரு who can do any roles with ease அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அவர் பார்க்கும்போது, இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு. இந்த படத்தில் அவர் ஒவ்வொரு தடவையும் பாத்ரூமில் போய் அவர் ஏதோ ஒரு தனியான இடத்துல வந்து அவர் புலம்புறதா இருக்கட்டும், லிட்ரலி வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அது ரொம்ப பண்ணுவேன். எனக்கு வந்து தனியாக பேசுகிறது வந்து அட்லீஸ்ட் இட் கிவ்ஸ் மீ சம் கைண்ட் ஆஃப் ஒரு மன நிம்மதி தரும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு. என்ன சொல்கிறது, படமே வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸோட லைஃப்பை, ஒரு மிடில் கிளாஸ் எதுக்குள்ளே சிக்கிக்கிறாங்க, அண்ட் எஸ்பெஷலி கடன் வாங்கினா எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் வந்து கிரிட்டிக்கல் ஆயிடுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப யதார்த்தமாகவும் காமிச்சிருந்தாங்க. அண்ட் லைக் என்னென்னா, அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக ஆகும்போது அது கொஞ்சம் சலிப்பு தட்டுச்சு. பட் மற்றபடி இட் டிட் ரியலி ஒர்க். அண்ட் இதில் நடித்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்துருக்காங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அவ்வளோ லைக் ரொம்பவே வந்து யதார்த்தமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி நக்கலைட்ஸோட டீமில் வர நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே லைக் யூடியூப் சேனல்லே நல்லாயிருக்கும், இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எஸ்பெஷலி ஒரு நிறைய படத்தில் பேசாத ஒரு டாப்பிக்கை வந்து இதில் வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு தலித் பொண்ணு வந்து வேறு ஒரு சாதியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் காமிச்சிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்ன ஒரு பயம் இருந்துச்சுன்னா, அதை கடைசி வரைக்கும் பேசாமல் போயிடுவாங்களோ. ஏன்னா அந்த ஹீரோவே வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்காத மாதிரி தான் இருப்பார். ஒவ்வொரு தடவையும் அவங்க அம்மா வந்து அவளை வந்து பேசும்போது இவர் வந்து எதிர்த்து பேசாமல் இருக்கிறதெல்லாமே கொஞ்சம் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. அவர் பேசியிருக்கலாமே, அவர் லைக் ஏதோ ஒரு விதத்தில், ஏன்னா அவருமே சிரிச்சுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பார் வழியே, அவங்க அம்மாவை எதிர்த்து பேச மாட்டார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கலாம். பட் அட்லீஸ்ட் அதை கடைசியில் வந்து அட்ரஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு, இதை அட்ரஸ் பண்ணாமையே விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட் இன் ஃப்யூச்சர் இதவே ஒரு படமாக எடுத்தாலும் இட் குட் ஒர்க் அவுட். ஏன்னா அதோட அந்த கான்செப்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் பேசினது கிடையாது. ஸோ அதை வந்து லைக் ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து யாராவது பண்ணாங்கன்னா இட் வுட் ரியலி ஒர்க் அவுட். அந்த சைட் ஆஃப் த லைஃப் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் ஆர் லைக் பார்த்ததே கிடையாது. அது வந்து ரொம்ப அஃப்கோர்ஸ் அது ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஐ திங்க் இட் வுட் பி வெரி நைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பேட்மேன் நிஞ்சாஸ் வர்சஸ் யசூகா.
ஸோ உங்களுக்கு இந்த படம் வந்து பேட்மேன் நிஞ்சா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஐ திங்க் 2 or 3 years முன்னாடி. பேசிக்லி வந்து காத்தமில் தான் இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு ஈவெண்ட்னால வந்து ஃபியூடல் ஜப்பானுக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஜோக்கர் ஹார்லி குயின் இருப்பாங்க. அங்கே வந்து பேட்மேன் வந்து எப்படி சர்வைவ் பண்ணால், அந்த ஜோக்கரை வந்து இது பண்ணானா இல்லையா, எதனால் வந்து அந்த டைம் ட்ராவல் ஆச்சு, அண்ட் இதனால் வந்து ஃப்யூச்சர் எந்த மாதிரியான பாதிக்கப்படும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதை வந்து தடுத்தாரா இல்லையா, அந்த ஈவெண்ட் ஃப்யூச்சரில் நடக்கிற ஈவெண்ட்டை தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கதைக்குள்ளே போகும். அது ஒரு ஜப்பான் ஆனிமேல பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அது அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயே பார்க்கும்போது இட் ஃபெல்ட் அந்த 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 ஒரு இன்டென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எஸ்பெஷலி அந்த வில்லன் பேசும்போதெல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்மைலோடு பேசும்போதெல்லாம் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி தருது. இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இவங்க வந்துடுவாங்க, பட் சம்ஹவ் வந்து லைக் இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன்லேயும் யசுகா அப்படிங்கிற ஒரு லைக் ஜப்பான் வந்து தனியாக ஒரு மேலே மிதக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும். லைக் அதில் வந்து யசுகா கேங்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கேங்கும் வந்து ஒவ்வொரு அதாவது ஜஸ்டிஸ் லீக்கில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதில் வந்து கேங் லீடராக இருப்பாங்க. அக்வாமேனு, க்ரீன் லேண்டர்னு, அதுக்கப்புறம் வந்து வண்டர் உமன், சூப்பர் உமன், சூப்பர் உமன் இல்லை, வண்டர் உமன், சூப்பர்மேன் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு கேங்லேயும் இருப்பாங்க. அந்த கேங்குக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பேட்மேன் போய் அந்த கேங்கை வந்து இது பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து நிறையா ஆனிமே டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறையா லைக் ஜாப்பனீஸ் ஆனிமேலேயே நிறையா விஷயங்கள் இருக்கும். லைக் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லைக் எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி பேட்மேனும் சூப்பர்மேனும் ஃபேஸ் பண்ணுறது அந்த இது வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அது பார்க்கும்போது மறுபடியும் இந்த பேட்மேன் வி சூப்பர்மேனோட ஞாபகம் வந்துச்சு. அதை விட இன்டூ 10 போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. பட் ஐ திங்க் த sci-fi போர்ஷன் வாஸ் லிட்டில் டூ காம்ப்ளிகேட்டட். அது வந்து லைக் அது வந்து ஒரு வேறு லாங்குவேஜில் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் 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 என்ன சொல்கிறது, லைக் அது வந்து அந்த ஜாப்பனீஸ் ஆனிமே ஸ்டைலில் எடுத்தனால நிறையா இந்த யசுகா ஃபேக்டரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எப்படி வந்து உலகத்தை அழிக்க நினைக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இட் டிட் ஒர்க் அவுட். டிசி ஃபேன்ஸ்க்கு லைக் எஸ்பெஷலி ஆனிமே பார்க்குறவங்களுக்கு வந்து இட் சம்ஹவ் வுட் ஒர்க் அவுட். அடுத்து வந்து லைஃப் ஆஃப் சக். லைக் டாம் ஹிடில்சன் நடித்த படம். ஸோ லைக் ரொம்ப நாள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு படம் இது. ஏன்னா இது வந்து ஸ்டீஃபன் கிங்கோட ஸ்டோரிஸ் எனக்கு பர்சனலி பிடிக்கும். அதில் வந்து ஒரு சம் ட்விஸ்ட் இருக்கும். ஒரு ஹாரர் ஃபேக்டர் இருக்கும். லைக் ஒரு ஹாரர்னால் அது வந்து ஒரு லிமிட்டடான ஒரு ஹாரர் ஃபேக்டர் இருக்கும் அதில். ஸோ இதுவுமே வந்து இது ஹாரர் அப்படின்னா சொல்ல முடியாது. சக் அப்படிங்கிற ஒருத்தரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற காமிக்கிற ஒரு படம் தான் இது. வந்து ஆக்ட் 3 போகும். ஆக்ட் 3, ஆக்ட் 2, ஆக்ட் 1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் போகும். ஸோ அந்த விஷயமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஆக்ட் 3 வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் ஆக்சுவலி நீங்கள் பார்ப்பீங்கன்னே சொல்லலாம். பட் அது வந்து ரிவீல் ஆகும்போது இட் வுட் சம்ஹவ் சர்ப்ரைஸ் யூ. அண்ட் ஆல்சோ லைக் டாம் சொல்லவே வேணாம். ஒரு லோக்கியாவே எந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். லைக் இதில் வந்து லிட்ரலி சக்காவே வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம்.
அவர் வந்து லைக் செகண்ட் ஆக்டில் தான் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் நிறையா இருக்கும். ஆக்ட் ஒனில் மறுபடியும் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பார், அவரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். எஸ். அண்ட் அடுத்து வந்து சிஸ்டர் மிட் நைட், ராதிகா ஆப்டே நடித்த லீட் ரோலில் நடித்த படம். ஒரு விமனோட லைஃப், எஸ்பெஷலி ஒரு வில்லேஜிலேருந்து ஒரு 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 பிஸியான சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃபெயில்டு மேரேஜில் ஆர் லைக் ஒரு 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 அவங்களுக்கு பிடிக்காத ஒரு மேரேஜில் ஒரு சின்ன இடத்துல வந்து எப்படி அவங்க வந்து அது சஸ்டெயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப சட்டையராக காமிச்ச ஒரு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லைக் இட் ஃபெல்ட் வெரி டீப் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 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 வேம்பயர் மாதிரியான ஒரு ஒரு டேக் தான். அண்ட் அதை வந்து அது வந்து அந்த கல்ச்சரோட ஆர் லைக் நம்ம லைஃப் பேட்டர்னோடு சேர்ந்து எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க படம். ஃபார் மீ பர்சனலி இட் டிட் ஒர்க் அவுட். அண்ட் ஆல்சோ லைக் அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ராதிகா ஆப்டேஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுவாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய படங்கள் அவங்க சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் த வே ஷி பர்ஃபார்ம்ஸ் இஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி நைஸ். இதில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் 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 டிட் ரியலி ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் it is more like how women's life is, how women are in a city. அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் இருக்குது, லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோர், லைக் ரொம்ப இன்டெப்த்தாக ஆர் லைக் அப்படிங்கிற மாதிரி போகாமல் இது வந்து ஒரு 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 சாட்டரிக்கல் டேக்கில் போனனால இட் ஃபெல்ட் ரியலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த படம் வந்து லவ் ஹர்ட்ஸ். ஐ திங்க் யூ கேன் ரியலி ஸ்கிப் இட். இது ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இருக்குது. நான் அந்த படம் வந்து அந்த லீட் ரோல், ஏன்னா அவர் வந்து எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸில் நடிச்சிருப்பார். ஸோ அண்ட் ஆல்சோ அவர் பழைய படங்கள் இண்டியானா ஜோன்ஸ்லாம் நடிச்சிருப்பார். ஸோ அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து பார்த்தேன். பட் லைக் நத்திங் மச், ஒரு ஒரு ரொம்ப ஆவரேஜான, பிலோ ஆவரேஜான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது ஒரு டிப்பிக்கலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாலிவுட் ஃபிலிம், ஒரு பி கிரேட் ஒரு சி கிரேட் ஹாலிவுட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து ட்ராப். ஸோ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஹிச்காக்கோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அஃப்கோர்ஸ் இந்த படத்துலேயும் நான் அந்த பழைய போன வீடியோவில் சொன்ன மாதிரி லென்த் வாஸ் an issue because like they did overstuff few things, but it really worked out. So ஒரு அம்மா இருப்பாங்க, அம்மா பையன் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ், அதாவது டிவோர்ஸ் ஆன ஒரு அம்மா பையன் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி, ஆர் லைக் ஹி வாஸ் அப்யூசிவ் அப்படிங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க எஸ்கேப் லைக் ரிக்கவர் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ அடுத்த டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு போவாங்க. ஸோ அங்கே போகும்போது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னா வேறு அந்த டேட்டவே வந்து கொள்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும். இது சினாப்சிஸ்லேயே இருக்குது. ஸோ எஸ், இட்ஸ் நாட் அ ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க அந்த இதிலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிச்காக்கோட ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எடிட்டிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் சில கேரக்டர்ஸ் பேசும்போது அந்த டக்குன்னு அந்த எடிட் காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த அந்த டென்ஷன் பில்டு பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இருந்துச்சு. அண்ட் லைக் ஹிச்காக் ஃபிலிம்ஸில் வந்து யூஸ்வலி லைக் எஸ்பெஷலி இந்த க்ரைம் ஆர் லைக் மிஸ்ட்ரி ஃபிலிம்ஸ், இந்த ரோப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோப்பில் வந்து யார் அந்த கொலையை பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும். அண்ட் அதில் வந்து கடைசியில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதில் வந்து ஷி வுட் லைக் சார்ட் அவுட் ஆல் த பாசிபிலிட்டிஸ். அந்த அந்த ஒரு ஹோட்டலில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் கதை. ஸோ அந்த ஹோட்டலில் இருக்கிற சில சஸ்பிஷன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதில் வந்து யார் அப்படின்னு தெரிஞ்சதும் அதை வந்து தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகும். இட் வாஸ் அ குட் த்ரில்லர் இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சில விஷயம் கிளிஷேடாக இருந்தாலும் இட் வாஸ் அ குட் என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்த படம் வந்து சூப்பர்மேன். ஸோ மை ஃபஸ்ட் ரியாக்ஷன் வாஸ் லைக் அ வல்னரபிள் சூப்பர்மேன். ஒரு வல்னரபிளான சூப்பர்மேனும் லைக் இட் லுக்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பார்ட் ஆஃப் சூப்பர்மேன் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ஷன். ஒரு காமிக் புக்கில் இருக்கிற ஒரு வேர்ஷன் இது. லைக் இவங்க சொல்கிற மாதிரி காமிக் புக்கில் இந்த வேர்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நோ, இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ஷன்ஸ் ஆஃப் சூப்பர்மேன். லைக் நிறைய அப்போ வந்த காமிக்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சூப்பர்மேன்ஸ் எழுதுனாங்க, நிறையா டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் எழுதுனாங்க. அதில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த சினாரியோஸ். இந்த படம் வந்து ஜேம்ஸ் கன் எடுக்கும் போதே எனக்கு தெரியும் இட் வுட் பி கலர்ஃபுல். அவர் யூஸ் பண்ணுற கலர்ஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் வந்து அஃப்கோர்ஸ் அனிமல்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு தெரியும். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த படம் வந்து லைக் ரொம்ப ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 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 சூப்பர்மேன் ஃபிலிம் அப்படிங்கிறத தாண்டி அந்த டாக் ஃபேக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை ஆட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டெசிஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சூப்பர்மேனை ரொம்ப வல்னரபிளாக காமிக்கிறதும் வந்து இட் டிட் ஒர்க் அவுட். பிகாஸ் லைக் சூப்பர்மேனை வந்து ஒரு ஏலியனாகவே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு ஹியூமன் ஃபேக்டர், அஃப்கோர்ஸ் அந்த பழைய நல்ல ஜாக் ஸ்னைடர் படத்துலேயுமே வந்து அந்த ஹியூமன் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் அந்த சூப்பர்மேன் வரும்போது அந்த ஹியூமன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, தே வாண்டட் not to show that people are dying because of Superman. அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக, அஃப்கோர்ஸ் ஒரு இடத்துல வந்து இவர்னால வந்து ஒருத்தர் கொல்லுவாங்க. அது வந்து ஏன்னா அந்த இவனோட வில்லத்தனத்தை காமிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. பட் ஒரு காமனான பப்ளிக் வந்து சாகிறத காமிக்கக்கூடாது, ஹியூமன் மேன் ரெஸ்பெக்ட்ஸ் ஆல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காகவே ரொம்ப கான்ஷியஸாக நிறைய இடத்துல அதை எடுத்துகிட்டு போனனால சம்திங் ஃபெல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். லைக் எவ்ரி சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸில் யூ காண்ட் சேவ் ஆல் த ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பேஸே. அது மார்வலாக இருக்கட்டும், இல்லை அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும், சாரி மார்வல் அவெஞ்சர்ஸ் ஒன்று தானே. ஸோ மார்வலாக இருக்கட்டும் இல்லை டிசியாக இருக்கட்டும், தட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான். அதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறது. நம்மளை விட ஒரு ஹியூமன்ஸை விட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியோ இல்லை நம்மளை விட பவர்ஃபுல்லாக ஒரு பீயிங் இருக்கும் போதோ அதனால வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரச்சனைகள் ஒரு உயிர்கள் போக தான் செய்யும். அதை வந்து இதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள் படம் ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ஃபைட்ஸாக இருக்கட்டும். ஏன்னா வந்து இதில் சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. அண்ட் the another biggest mistake is
இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அன் ஒரிஜின் ஸ்டோரி, பட் வந்து இதுலேயும் வந்து ஒரு ஜஸ்டிஸ், நாட் ஜஸ்டிஸ் லீக் பட் சம் ஜஸ்டிஸ் மாதிரி லைக் டீ வராரு ஆர் லைக் இது ஹாக் கேர்ள் ஒரு ஹாக் உமன் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரீன்லாண்டன்லாம் கொண்டு வரும்போது சூப்பர்மேனோட ஒரு ப்ரெசன்ஸ், ஆல்ரெடி நீங்கள் சூப்பர்மேனை வல்னரபுளாக காமிக்கும் போது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இடிக்குது. ஆர் லைக் அவங்க நிறைய பேருக்கு வந்து ஆர் லைக் டிசியை புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் யாருன்னே தெரியாது. ஆர் லைக் அவங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னே வந்து நீங்கள் அது காமிக்காத போது இட் ஃபெல்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக கொடுத்துருக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக எழுதியிருந்தால் இட் வுட் ஹாவ் இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் எனக்கு சூப்பர்மேனாக நடித்த அந்த ஹீரோ பிடிச்சிருந்துச்சி, நல்லாவே நடிச்சிருந்தார். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சூப்பர்மேன் எல்லாமே வந்து லைக் அந்த ரேஜ் அண்ட் ஆங்கர் தாண்டி லைக் இந்த படத்தில் அந்த லவ்ங்கிற ஃபேக்டர் வந்து நிறையா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. தட் ஃபெல்ட் குட். பட் there is a problem in the marvelification of all the films இருக்குல்ல. that is like ஒரு மார்வல் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் we need those differences, right? எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு மார்வல் இம்பேக்ட் இருக்கும்போது the film becomes very generic. The film becomes லைக் அது மேலே அது நல்லாவே இருந்தாலும் அது மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் போயிடுது. நம்ம அதே தானே இது வரைக்கும் 22 படத்தில் பார்த்துட்டோம், ஆர் லைக் 30 படத்தில் பார்த்து இதில் என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. பட் எனக்கு சூப்பர்மேனில் வந்த ஒரு பிக்கஸ்ட் கால், அவர் லைக் அந்த டேரக்டரை எடுத்த அந்த ஒரு பிக்கஸ்ட் கால், அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுத்திருந்தார். பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து சூப்பர்மேன் வந்து ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு போரை வந்து நிறுத்த பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அது வந்து இஸ்ரேல் பாலஸ்டீன் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா வந்து ஒரு சைடு இருக்கிற நாடு வந்து பயங்கர எக்யூப்டாக இருக்குது, அண்ட் இன்னொரு சைடு இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப இருக்கிறத வச்சு சண்டை போட்டிருக்காங்க அவங்களோட லேண்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சைடு அது அந்த விஷயம் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுத்தது நல்லது தான். பட் அட் த சேம் டைம் ரொம்ப இன்டெப்த்தாக எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த அப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு நாடை வந்து அவர் காமிக்கவே மாட்டேங்கிறாரு படத்தில். அந்த மக்கள் திடீர்னு கடைசியில் வந்து அவர் லைக் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து சூப்பர்மேன் வர்சஸ் லெக்ஸ் லூத்தர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு டோனில் போனதுனால கொஞ்சம் அது அந்த லைக் when you had an opportunity, அதுவும் வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப லைக் எந்த ஒரு, ஏன்னா இது டைரக்டாகவும் காமிக்க முடியாது பிகாஸ் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ when you got an opportunity like that, அதை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ. அதுவும் ஒரு லைக் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமில் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் எஸ், மற்றபடி எஸ், இட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ட் அவுட். வல்னரபிள் சூப்பர்மேன் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எஸ், அண்ட் லைக் நான் ஏன் இதை வந்து மார்வலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, த சேம் பேட்டர்ன்ஸ் ஒரு லைக் என்ன சொல்கிறது, லைக் மல்டிபிள் ஹீரோஸ் கொண்டு வரதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லைக் ஒரு ஃபிலிம், அதாவது அந்த ஃபிலிம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சீன் வரதாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சீன் வரதாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்னாப், ஒரு
சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு மாதிரி கொண்டு வரதா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து லைக் அதெல்லாம் தான் வந்து அந்த 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 ஃபேக்டர்ஸ் அது எல்லாமே அவாய்டு பண்ணி ஒரு ஒரு டிசிக்குன்னு ஒரு பேட்டர்ன், ஒரு டிசிக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, லைக் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆர் அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருந்துட்டா இட் வுட் பி மச் மோர் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டில் டூ ஃபீல் தட் ஜாக் ஸ்னைடர் அந்த ஒரு பாத்தில் தான் போயிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ வை ஆர் லைக் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. Yes, that's my take on these films. And yes, இந்த மாதிரி லைக் மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.